ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா bootrec /fixboot அப்படிங்கிற இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லேப்டாப்பில் ஆக்சஸ் டினைட் அப்படின்ட்டு ஒரு எரர் வரும். ஸோ இது எரர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைட் அப்படிங்கிற எரர் இருக்கா அப்படின்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ bootrec /fixboot அப்படிங்கிற கமெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைட் அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா bootrec/ ஸோ வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே தரேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஸோ bootrec/nt60 sys அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக bootrec /fixboot அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஆக்சஸ் டினைட் அப்படிங்கிற அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா வரல. தி ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.